ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பயிற்சி 1ல் 5வது கணக்கு பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லித்தரது உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ பார்க்கலாம் பாருங்கள். 5வது கணக்கு 4 கணம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ABCD 4 கொடுத்துருக்காங்க. எனில் A வெட்டு C கிராஸ் B வெட்டு D ஈக்குவல் டு A கிராஸ் B வெட்டு C கிராஸ் D என்பது உண்மையா என சோதிக்கவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ இதை வச்சுட்டு நம்ம இதை ப்ரூஃப் பண்ணணும். இப்போ இதை எப்படி போட போகிறோம் அப்படின்னா LHS RHS எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு LHS லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். பாருங்கள், LHS என்னது? A வெட்டு C கிராஸ் B வெட்டு D கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு A வெட்டு C கண்டுபிடிக்கலாம். பாருங்கள், A வெட்டு C ஈக்குவல் டு ஏங்கிறது என்ன? 1 2 3 வெட்டு சிங்கிறது என்ன? 3 4. ஓகே, இப்போ வெட்டுனா என்ன அர்த்தம்? சேர்ப்புனா இதில் இருக்கிறத சேர்த்து எழுதுவோம். ஒரே நம்பர் 2 தடவை வந்துச்சுன்னா அதை ஒரு தடவை எழுதுவோம். வெட்டு அப்படின்னா ரெண்டுலேயுமே பொதுவாக இருக்கிறத மட்டும் எடுத்து எழுதுவோம். ஓகேவா? இப்போ இங்கே வெட்டு கேட்டிருக்காங்களா? அப்போ ரெண்டுலேயுமே பொதுவாக இருக்கிறது என்னன்னு பாருங்கள். 1 வராது, 2 வராது, 3ங்கிறது இந்த ரெண்டுலேயுமே பொதுவாக இருக்கா? அடுத்து 4ங்கிறது இதில் மட்டும்தான் இருக்குது, அது வராது. அப்போ 3 மட்டும். ஓகேவா? A வெட்டு C கண்டுபிடிச்சாச்சு. இதே மாதிரி B வெட்டு D கண்டுபிடிக்கலாம். பாருங்கள், B வெட்டு D ஈக்குவல் டு Bங்கிறது நான் எடுத்து எழுதிடுறேன். 2 3 5 வெட்டு Dங்கிறது 1 3 5. ஓகே, இப்போ வெட்டு அதே மாதிரி இந்த ரெண்டுலேயுமே பொதுவாக இருக்கிறது என்னெல்லாம் வரும் பார்த்து சொல்லுங்கள் பார்க்கலாம். 3 5 2 வருமா? 3, 5. ஓகே, இப்போ கிராஸ் பண்ணணுமா? அதாவது A வெட்டு C கிராஸ் B வெட்டு D. ஓகே, ஈக்குவல் டு இப்போ A வெட்டு C நான் எடுத்து எழுதுகிறேன். என்ன வந்துச்சு? 3ன்னு வந்தது. கிராஸ் B வெட்டு D. B வெட்டு Dங்கிறது 3, 5. இப்போ இதை கிராஸ் பண்ணணும்னா எப்படி சொல்லி கொடுத்துருக்கேன்? அதாவது இந்த ஒன்று கூடயும் ஒன்று சேர்த்து எழுதணும். அப்போ ஃபஸ்ட்டு 3 கூட சேர்த்து எழுதணும் அப்படின்னா 3, 3ன்னு வரும். அடுத்து 3 5 கூட சேர்த்து எழுதும்போது 3, 5ன்னு வரும். அவ்வளோதான். இதுதான் A வெட்டு C கிராஸ் B வெட்டு D. இது வந்து LHS நம்ம இப்போ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து RHS எடுக்கலாமா? RHSல என்ன கண்டுபிடிக்கணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். A கிராஸ் B வெட்டு C கிராஸ் D கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு A கிராஸ் B நம்ம கண்டுபிடிச்சிடலாம். A கிராஸ் B ஈக்குவல் டு ஏங்கிறது 1 2 3 கிராஸ் Bங்கிறது 2 3 5. இப்போ கிராஸ்னால் ஒன்றையும் கொண்டு வந்து உள்ளே பெருக்கணும். அப்போது 1 ஃபஸ்ட்டு இது கூட சேர்த்து எழுதணுமா? 1, 2. அடுத்து 1 3 கூட எழுதும்போது 1, 3ன்னு வரும். அடுத்து 1 5 கூட எழுதுவோம். 1, 5. அடுத்து இப்போ 1 எல்லாத்து கூட எழுதியாச்சு. அடுத்து 2 எழுதும்போது என்னென்னு வரும்? 2, 2ன்னு வரும். அதுக்கப்புறம் 2, 3ன்னு வரும். அதுக்கப்புறம் 2, 5ன்னு வரும். அடுத்து 3 அதே மாதிரி எழுதும்போது 3, 2 3, 3 3, 5. அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையுமே எழுதியாச்சு. இது வந்து A கிராஸ் B. இதே மாதிரி என்ன கண்டுபிடிக்கணும்? C கிராஸ் D கண்டுபிடிக்கணும். Cங்கிறது என்ன? 3, 4 கிராஸ் Dங்கிறது 1 3 5. ஓகே, இப்போ அதே மாதிரி இது ஒன்றையும் ஒன்று கூட சேர்த்து எழுதலாம். பாருங்கள், இப்போ 3, 1. அடுத்து 3, 3. அடுத்து 3, 5. ஓகே, அடுத்து 4 ஒன்று கூட சேர்த்து எழுதும்போது 4, 1 4, 3 4, 5. ஓகே, இப்போது இதையும் எடுத்து எழுதிட்டோம். இது வந்து C கிராஸ் Dங்கிறது. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? A கிராஸ் B வெட்டு C கிராஸ் D கண்டுபிடிக்கணுமா? A கிராஸ் B வெட்டு C கிராஸ் D. இப்போ இந்த ரெண்டையும் நான் எடுத்து எழுதுகிற பாருங்கள் பக்கம் பக்கமாக. A கிராஸ் B நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 1, 2 1, 3 1, 5 2, 2 2, 3 2, 5 3, 2 3, 3 3, 5. இது வந்து A கிராஸ் Bங்கிறது. அடுத்து வெட்டு C கிராஸ் D நான் எழுதுகிற பாருங்க. 3, 1 3, 3 3, 5 4, 1 4, 3
4,5 அவ்வளோதான். இப்போது வெட்டுனா என்ன, ரெண்டுலேயுமே பொதுவாக இருக்கிறதெல்லாம் எடுத்து எழுதணுமா? அப்போ பொதுவாக இருக்கிறதெல்லாம் பாருங்கள். இப்போ இங்கே 1,2 இருக்குது, இங்கே இருக்கா? இல்லை. அடுத்து 1,3ங்கிறது இங்கே இல்லை. அடுத்து 1,5 இல்லை. அடுத்து 2,2 இல்லை. 2,3ங்கிறதும் இல்லை. 2,5ங்கிறதும் இல்லை. 3,2 3,3ங்கிறது பாருங்கள், இதுலேயுமே இருக்குது, இதுலேயும் இருக்குது. அடுத்து 3,5ங்கிறதும் இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. அவ்வளோதான். இப்போது 3,3 3,5ங்கிறது மட்டும்தான் வரும். அவ்வளோதான். இது என்னது? A கிராஸ் B வெட்டு C கிராஸ் D. ஓகேவா? இப்போ இது RHS கொண்டு வந்து வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், இதில் இங்கே வந்தது 3,3 3,5 RHSல வந்த ஆன்சர். இதே LHSல பார்த்தாலும் 3,3 3,5 தான். அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது நம்மளுக்கு? LHS ஈக்குவல் டு RHSஆ? ரெண்டுமே ஈக்குவல் தான். அப்போ LHS ஈக்குவல் டு RHSனால் LHSல என்ன எடுத்தோம்? A வெட்டு C கிராஸ் B வெட்டு Dன்னு எடுத்தோம். ஈக்குவல் டு A கிராஸ் B RHSல எடுத்தது. A கிராஸ் B வெட்டு C கிராஸ் D. அவ்வளோதான். என்பது உண்மையானது அப்படின்னு கடைசியில் முடிச்சுக்கலாம். அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.